தயவையும் எனக்கு பாராட்டினீர். தயவையும் எனக்கு என்ன செய்தீர்? பாராட்டினீர். ஆமாம், எனக்கு பக்கத்தில் சொல்லுங்க. ஜீவனை தந்ததும் அல்லாமல், ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என் ஆவியை என்ன செய்து? காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், பக்கத்தில் எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்ல. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்ல. ஜீவனை கொடுத்ததே பெரிய காரியம், மண்டையை போட்டிருப்போம் கொரோனால. ஆனால் ஜீவனை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, தயையும் எனக்கு பாராட்டினீர். அடுத்தாப்புல உம்முடைய பராமரிப்பு, பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்ற. என் ஆவி என்ன செய்யுது? ஆண்டவருடைய பராமரிப்பு உங்களை என்னை ஆதரிக்கிற பராமரிக்கிற கிட்டின ஒரு எண்ணத்தான். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவனும் கிடையாது, அவன் வல்லவனும் கிடையாது. அழைத்தது ஆபிரகாம் அழைத்தார். யாரையும் கூட கூட்டு போனா? லோத்தையும் கூட கூட்டு போனான். வேலைக்காரியை கல்யாணம் பண்ணாதான் உனக்கு ஒரு புத்திரன் நான் தருவேன் அப்படின்னா ஒய்ஃப் பேச்சை கேட்டு வேலைக்காரி என்ன செய்தான்? கல்யாணம். திருநெல்வேலி பாஷையில் சொல்ல போனா, ஒய்ஃபு போய் பார்வன்ட்ட சொல்றான், இவள் என்னுடைய சகோதரி அப்படின்னு, என் தங்கச்சி அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் அவன் புழுகுனி அப்படிம்பாங்க திருநெல்வேலியில். போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அண்ட புழுக, ஆகாச புழுக அப்படின்னு. இவன் வல்லவனும் கிடையாது, இவன் நல்லவனும் கிடையாது, அண்ட புழுக ஆகாச புழுக. யாரு? நம்ம தாத்தா ஆபிரகாம். ஆனால் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்? அவரை பார்த்து வாக்கு தத்துவம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவரே 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 வல்லவரே. அல்லேலூயா. அவரை பார்த்து வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வேதம் சொல்லுது 4:21 ரோமர்ல, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் நல்ல கரங்களார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்லவர்கள்லாம் கிடையாது. அதாவது நம்ம இப்போ விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன அப்படின்னா, அவிசுவாசி போய் சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம், விசுவாசிகளும் ஊழியர்களும் போய் சொன்னால் கண்டுபிடிக்காத அளவு நேக்க என்ன செய்வோம்? போய் சொல்லும். சின்ன வயசில் நல்லா ஏன் இருக்கு எங்கள் அப்பாட்ட. ஆக்சுவலாக சிவகுமார் படம் வெள்ளிக்கிழமை விரதம் பார்க்க போகிறதுக்கு, எப்போ ஏசு படம் பார்க்கணும், 20 ரூபா கொடுங்க அப்படின்னு. அங்கே போகிறது என்ன போகிறது? சிவகுமார் படம் வெள்ளிக்கிழமை விரதம், அதை பார்க்க போகிறதுக்கு ஏசப்பா படத்தை பார்க்க போகணும் அப்படின்னு. ஆமாம், இப்படி அதாவது நம்ம போய் சொன்னோம்னா அதை எவனும் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆபிரகாம அவன் செஞ்ச காரியம், அவன் நல்லவனும் கிடையாது வல்லவனும் கிடையாது, அண்ட புழுக ஆகாச புழுக. ஆனால் ஒன்று செஞ்சான், அவரை பார்த்து நல்லவரே நல்லவரே, வாக்கு தத்துவம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி, இவன் விசுவாசத்தில் வல்லவன். அல்லேலூயா. ஆமாம், தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதே, அவரை பார்த்து வல்லவர் நல்லவர்னு சொல்ல சொல்ல இவன் வல்லவன் ஆயிட்டான், இவன் நல்லவன் ஆயிட்டான். ஸோ நம்ம வாழ்க்கையில் அவரை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மனுஷ பிறவிங்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். ஒரு அற்புதமான பிறவி. பக்கத்தில் சொல்லுங்களேன், அற்புதமான பிறவி சொல்லுங்க. மனுஷ பிறவிங்கிறது அற்புதமான பிறவி. அவன் என்னத்தை தான் துரோகம் பண்ணாலும், என்னத்தை தான் காலை வாரினாலும், என்னத்தை தான் கழுத்தறுத்தாலும், அவனை தான் நீங்கள் மறுபடியும் நம்ப வேண்டிய சூழல் இருக்கு. என்னத்தை தான் கூட இருந்து குழி பறிச்சாலும், என்னத்தை தான் கழுத்தறுத்தாலும், என்னத்தை தான் துரோகம் பண்ணாலும், என்னத்தை தான் பின்பொருளி பேசினாலும், நீங்கள் நான் அவனை மறுபடியும் தான் என்ன செய்யுது, நம்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா மனுஷ பிறவிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறவி. பேதுரு காட்டி கொடுத்தான்,
சிற்க சீஷர்கள் எல்லாம் அவனை இயேசுவை விட்டு ஓடுனாங்க. ஆனா மறுபடியும் இயேசு அவங்க பின்னாலேயே போய், பிள்ளைகளே அப்படின்னா இயேசுவை போல மானங்கட்ட இந்த உலகத்துல கிடையவே நல்ல கையை தாட்ட. அல்லேலூயா. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? தாவீது சொல்றான், என் மனக்கலக்கத்திலே சொன்னேன், எந்த மனுஷனும் பொய்யன். யாரை பார்த்தாலும் கொஞ்ச நாள் சைக்கோ மாரி ஆயிட்டான். யாரு? பேதுரு. நீ ஃப்ராடு, உங்க அப்பா ஃப்ராடு, உங்க ஆத்தா ஃப்ராடு, எல்லாரும் ஃப்ராடு. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். சுவாசம் உள்ள மனுஷன் அப்படி பாருங்க, கொஞ்சம் மூச்சு வருதான்னு அப்படி பாருங்க. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சிருங்க? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்கப்பா. அப்போ மனுஷ பிறவி ஒரு அற்புதமான பிறவி. என்னத்தை அவங்க துரோகம் பண்ணாலும், என்னத்தை கழுத்தறுத்தாலும், என்னத்தை குழி பறிச்சாலும் மறுபடியும் அவனை தான் நம்ப வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கும். கலக்கத்தில் சொல்றான் தாவீது, எவனும் பொய்யன், எவனும் ஃப்ராட். என்னை அப்பம் மிதிச்சவனே என் குதிங்கால் என்ன செஞ்சான்? தூக்கினான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் சொல்லுங்க, மனிதர்களை நம்பித்தான் ஆகும். இயேசு என்னத்தை தான் மற்றவங்க துரோகம் பண்ணார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் காட்டி கொடுத்து அவன் ஓடிட்டான். ஆண்டவர் உள்ள போய் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ரூமுக்குள்ள போய் சொல்றாரு. இவர் கொஞ்சமே மான ரோஷம்லாம் இருக்கா? பொதுவாக சகோதரிகள் அவன்கிட்ட போகாதீங்க, உங்களுக்கு மான ரோஷம் உங்க அப்பனுக்கும் கிடையாது, அவனுக்கும் கிடையாது. நான் சொல்றேன், எங்க அப்பன் இயேசுவுக்கே கிடையாது, எங்களுக்கு என்ன மான ரோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கவனிங்க, மனித பிறவி ஒரு அற்புதமான பிறவி. சுவாசம் உள்ள மனுஷன் நம்பதை விட்டு விட்டு அப்படி மூச்சு வருதா நம்பாத அப்படிங்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆமாம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம், அது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். அல்லேலூயா. நம்பாதான்னு போட்டிருக்கு, அதே பைபிள் தான் சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பை. டியா ராஜா டி கொடுக்க. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே. உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க கரங்களை உயர்த்தி, வாழ்வே வழியே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறே. உம் சமூகம் சத்தியத்தை உணவாக்கினே. வசனம் தியானம் செய்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். வாழ்வே நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி
நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாழ்வே சபையார் மாத்திரம் இதய விருப்ப சபையார் இதய சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாய திறந்து படிங்க. இதய விருப்பமெல்லாம் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே ஒப்படைத்தேன். வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். கரங்களை உயர்த்தி வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நீதி நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும் நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன். நீ எனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பேன். வாழ்வே வாழ்வே சாக்ஸாஃபோன் வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளேன். உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். உம்மை வணங்குகிறேன். அல்லூர் மலஹந்தரம் சியந்தரம் கொருமௌலகதர ஏரா ஹஸ்யந்தரம் மலகபன ஓல மஸ்ய கோரம மமன சந்தரம். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமோ
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை அசைத்து ஹalleluya 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 ஆராதனை 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 என் உயிரான் உயிரான் உயிரான இயேசு என் உயிரான உயிரான் உயிரான இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதி கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா இயேசு ராஜா இதயத்தின் ரோஜா உம்மை நான் பாடிடுவேன் ஓயாமல் துதித்திடுவேன் எல்லாம் சொல்லு இயேசு ராஜா இயேசு ராஜா இதயத்தின் ரோஜா உம்மை நான் பாடிடுவேன் ஓயாமல் துதித்திடுவேன் செய்த நன்மைகள் நினைக்கும் போது செய்த நன்மைகள் நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வடிகிறதே
இயேசு ராஜா எங்க ராஜா தங்க ராஜா உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே என்னை காக்கும் தெய்வமே இருள் நீக்கும் வெளிச்சமே என்னை காக்கும் தெய்வமே என்னை காக்கும் தெய்வமே வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா எங்க ராஜா தங்க ராஜா உம்மை தவிர எத்தனை பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார்? கரங்களை உயர்த்தி சுகம் தந்தீரையா நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் பின்பும் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை உம்மை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னை சொல்ல தெரியவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசரே ஆருயிர் இயேசுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே தேடி வந்த நேசரே ஆருயிர் இயேசுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் பெருக்காதவர் விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும்
என்ன வேணுமோ அவரை நான் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பேன். நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஏசப்பா, இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. உங்கள் விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து வந்துட்டீங்க. உங்கள் ஆயுத சாலைக்குள்ளே என்னை அழைத்து வந்துட்டீங்க. உங்களுடைய நேசம் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசம் உங்கள் மேலே இருக்கு. ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாத, நம்ம கைவிடாத கர்த்தர், நம்மை நம்புகிற கர்த்தர். நாம் நம்மளை நம்புறதை விட அவர் உங்களை என்னை ரொம்ப நம்புகிறார். கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாளா. கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாளா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. தந்தையை விட்ட பின்பு கவிடுதான் ஆகாரமோ. மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேனப்பா. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. தாய் தந்தை தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள். சாகும் நாளில் தாங்குவார். நீரல்லால் யாரும் இல்லை. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. பிதாவே, இந்த காலை வேளையில் வியாதி உள்ளவங்க உங்கள் நெஞ்சு மேலே கரங்களை வைத்து கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தினால நாள்பட்ட தைராய்டு, பிளட் ப்ரெஷர், சுகர்,
கொலஸ்ட்ரால், மைக்ரைன், ஹெட்டேக், நெக் பெயின், நீ பெயின், அப்டமன் ப்ராப்ளம், கர்ப்ப கோளாறுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகுவதாக, சுகம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. எல்லா விதமான யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் be healed in Jesus. இயேசு தழும்புகளால் சுகமானீர்கள். பிள்ளைகளுக்கு சுகம், ஆரோக்கியம், ஜீவன், ஆண்டவரே பலன், செழிப்பு, பூரிப்பு, கம்பீரம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். புரியுதா? ஆமாம். ஒரு சிலர் தெரியாமல் பேசுகிறாங்க. ஆண்டவர் நோயை கொடுப்பாரு, இல்லாட்டி பேயை கொடுப்பாரு. நோயை கொடுக்குற தேவனும் கிடையாது, பேயை கொடுக்குற தேவனும் கிடையாது. பிசாசை பற்றி பைபிள் சொல்லுது, he is the stealer, he is the destroyer, he is the killer. யோவான் 10:10 போட்டிருக்கு, அவன் திருடவும் அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், ஜீவன் உண்டாயிருக்கு. அது பரிபூர்ணப்பட இந்த உலகத்திற்கு வந்தேன். ஓகே, இந்த மாதம் தயையின் மாதம். நேற்று உட்காந்து நல்ல நோட்டு, இதே நோட்டை எடுத்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து தயை பைபிள் எங்கெல்லாம் வருது அப்படி புதிய ஏற்பாட்டை ஃபுல்லாக முடித்தேன். புதிய ஏற்பாட்டில் ஃபுல்லாக முடித்து நீதிமொழிகளில் தயை அதிகமாக வருகிற ஒரு புக்கு என்னென்னா எது? தயை. சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி இருதயம் குளரும். ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு நல்ல கரங்களை தர. அல்லேலூயா. அந்த பைபிளை வாசிக்கும் போது அந்த காட்சிகள்லாம் சரி, சின்ன வயசில் நல்லா கவனிச்சிருக்கேன், இப்பவும் கவனிக்க. இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் நல்ல புல் வளர்ந்துருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி முத்து 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 முத்தான் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பனி இருக்கும். சின்ன வயசுலலாம் அந்த பாளையங்கோட்டை அங்கெல்லாம் சில நேரம் போகும்போது இந்த பணக்காரங்க இருக்கிற வீடுகளாக அந்த வீடுகள் நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போது நம்ம வீடு எப்படி இருக்கும்? கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். புலிக்கோட்டை எங்கள் வீட்டு பேர் வண்ணார்பேட்டை. புலி சின்னத்தில் ஒருத்தர் இருந்தால் கடைசியில் எங்கிட்ட விற்றுட்டு போயிட்டான். ஆட்டோ டிரைவர்கிட்டெல்லாம் கேட்டால் புலிக்கோட்டைக்கு போகணுமா அப்படிமா. ஏன்னா புலி சின்னத்தில் என்னென்ன ஆமாம், அது நல்ல அக்ராகாரம் வீடு. முன்னாலேயும் தெரு, சைடும் தெரு, பின்னாலேயும் தெரு. ஆனால் அந்த நாட்கள்லேயே இந்த மகாராஜா நகர் அந்த ஏரியாலாம் போகும்போது அப்படி இந்த பெரிய பெரிய வீடுகள், அழகான வீடுகள்லாம் ஆண்டவரே கட்டினா இப்படி தான் கட்டணும், வாங்கினா இப்படி தான் வாங்கணும். இப்படிப்பட்ட ஆசைகளை யார் கொடுக்குறா தெரியுமா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நல்ல ஆசைகளை, இமேஜினேஷனை தேவன் கொடுக்குறார். பிலிப்பியர் 2:13 போட்டிருக்கு, ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சபை சொல்லி கொடுத்துட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கை, எப்பண்டா நீர் மாறலாட்டு நான் போகிறேங்க, ஒரி தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சபை சொல்லி கொடுத்துட்டு. அது மதம் மதம் பிடிச்ச யானை. ஆனால் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ ரிலீஜன், இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. ஏன்னா பிலிப்பியர் 2:13 போட்டுக்கு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. வாசியமா பிலிப்பியர் 2:13 ரெடியா இருக்கணும். தேவனே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், நல்ல கவனிங்க, for it is God which worketh in you both to will and to do of his good pleasure. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, விருப்பங்களை. சத்தமா சொல்லுங்க, விருப்பங்களை. டிசையர்ஸ், இதெல்லாம் சபை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டு. God's language is a desires and dreams. தேவனுடைய மொழி எப்படி தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, விருப்பங்கள். இதை தேவன் வைத்திருக்கிற. காலையில் ஹோட்டல் போனேன், இட்லி வடை, ஒரு சிங்கிள் பூரி பார்க்குறேன். பக்கத்தில் எதிர்த்தாப்பில் ஒருத்தன் பொடி தோசை அப்படிங்க. ஒருத்தன் எதுக்கெல்லாம் பாஸ் எங்களை இப்படிலாம் ரொம்ப எது பண்ணுறீங்களா, என்ன உசுப்பு ஏற்றுறீங்களா, இப்போ நல்லா சாப்பிடுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ரொம்ப பசி அப்படி இப்போ கூட போய் சாப்பிட்டு வாங்க, ஆனால் 10:30 முடிச்சிடுவேன். பொடி தோசை, ஒருத்தன் வெங்காயம் ஊற்றாப்போம், ஒருத்தன் பிளெயின் ஊற்றாப்போம். நான் பார்க்குறேன், ஒரு மனுஷன் எத்தனை
மனுஷனுக்குள்ள எத்தனை விருப்பங்கள், புரியுதா? பார்த்தீங்களா? ஆமாம். இன்னொருத்தன் நெட்டில் பார்த்துருப்போம், பரபரன்னு 16 கரண்டி நெய் ஊற்றுங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் சொல்லுங்க, விருப்பங்கள். துணி கடைக்கு போனால் ஒவ்வொன்று கலரை எடுக்கு. அது சிலவங்க யாராவது பக்கத்தில் எடுத்துகிட்டு போட்டால் அதுதான் வேணும் அப்படின்னு. விருப்பங்கள், எல்லாம் சொல்லுங்க, விருப்பங்கள். விருப்பங்களுக்கு எதிரானவர் அல்ல. ஐயா, நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. நாம் அனுபவிக்கிறதுக்கு, பைபிளில் போட்டிருக்க என்ஜாய், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் வாசிமாத. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஐஸ்வர்யமே வேண்டாம் அப்படி கிடையாது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு that they be not high minded, not trust in the uncertain riches, but in the living God who gives us richly all things to, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ஜாய். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அருளுகிற தேவன். பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கேட்குது, பிள்ளை அப்படியே வாங்கி எல்லாம் அப்படியே இது பண்ணி வச்சிரு. அது பார்க்க நமக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்ம பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, நம்மளை போல் கேனத்தரமாக என்ன பண்ணியிருக்கு, தின்றுருக்கு. பிறகு என்ன செய்வோம், நம்ம ஃபைனல் டச்சப், அந்த வாய்க்கு எல்லாத்தையும் எடுத்து நீச்சா அப்படியா. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அருளுகிற தேவன், விருப்பங்களை கொடுக்கிற தேவன். சபை என்ன பண்ணிட்டு தெரியுமா, விருப்பமே இருக்கக்கூடாது, அப்படியா இல்லை. சங்கீதம் 20:4 பார்த்தீங்கன்னா, அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்க. 147 பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். இன்னொரு வகையில் சொல்லுவானா, நீ நீதிமானா இருந்தால் உங்களுக்கு கிடைக்காதுயா. பக்கத்தில் சொல்ல, நீதிமானா இருந்தால் சத்தியமாக கிடைக்காது. ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லாமல் செய்வார் பெரியார், சொல்லி செய்வார் சிறியார், சொல்லியும் செய்யார் சொல்ல விருப்பப்படல கயவர் அப்படிமா. நீதிமானா இருந்தால் சத்தியமாக உங்களுக்கு கிடைக்காது. 58 வயசில் எனக்கு ஒரு ஆசை வருது, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போடலாமே, அதுவும் சீல் குத்திடக்கூடாதுன்னு போன வாரம் கலர் சட்டை போட்டு வந்துட்டேன். ஒரு பக்கம் அயன் பண்ணல, அது வேற. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும். 65 வயசு மினிமம் ஆகும், பெண்களுக்கு 69 வயசு ஆகும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கார், அவனை பிறவி குருடன், அவனை பார்த்து கேட்கார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பு. அவனுக்கே டவுட் வந்துட்டு, இவருக்கு கண் தெரியுமா தெரியாதா? எசக்க மசக்க என்ன செய்தார், கேள்வி கேட்காரு. குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து கேட்குறான், எஸ்தர் ராஜாத்தியை நீ விரும்புகிறதே கேள். 127 தேசத்தில் எத்தனை, 62 மகர ரேகை அட்சரேகை பிரித்து உனக்கு என்ன பண்ணியிருந்தேன், தந்துருதேன். ஏரோது கேட்குறான் பிலிப்பினுடைய குமாரத்தியை பார்த்து, நீ விரும்புகிறத என்னிடத்திலே கேள். சாலமோனை பற்றி போட்டுக்கு, ஷேபாவின் ராஜஸ்திரீ அவள் கொடுத்ததை பார்க்கலும் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் ராஜா திரும்ப கொடுக்க கொடுமானால் உன் ராஜா 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். சபை மதம் சொல்லி கொடுத்துட்டு நீ விரும்பவே கூடாது, உனக்கு விருப்பமே இருக்கக்கூடாது. புத்தர் சொன்னார், ஆசையே அழிவுக்கு காரணம். ஆசையே இருக்கக்கூடாது, அதுதான் அழிவு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கை உலகம் முழுவதும் போனால் நல்லா இருக்குமேனு அவர் ஆசைப்பட்டார். என்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த கொள்கை உலகம் முழுவதும் போகணுன்னா யார் ஆசைப்பட்டிருக்கா சொல்லு பாலாஜி? புத்தர்ரா, ரவீந்திரன் இல்லை, உங்கள் அப்பா இல்லை, புத்தர். ஆனால் அவருக்கு ஆசை இருந்துச்சான், இந்த கொள்கை உலகம் முழுவதும் பரவனா நல்லா இருக்கும். அப்போ அதுலேயே என்ன பண்ணிடுது,
அடிபடுறாங்க. சரி, இயேசுவுக்கு ஆசை இருந்துச்சா? இயேசுவுக்கு ஆசை இருந்துச்சு. அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. இயேசுவும் ஆசை நிறைந்தவர் தான். ஓகே, இப்போ அது செய்தி அல்ல. தயையை பற்றி தான் உங்களோடு நான் இந்த கால வேளையில் பேச போகிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதை மைக்கில் வாசிப்பாங்க. நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும், நல்லா கவனிங்க, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு. நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு வீட்டை கட்டலைங்க, ஒரு தெருவை கட்டலை, பக்கத்தில் கையை குடிச்சோங்கள. ஆண்டவருடைய தயை உங்க மேலே இருக்கும் பொழுது கேட்டட் கம்யூனிட்டி. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு 100 ஏக்கர் வாங்கி ஆண்டவருடைய நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 10,000 வீடு, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. அல்லேலூயா. அரணான பட்டணங்களை, அரணான பட்டணங்களை, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், சகலவித உடைமைகளை நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ தோப்புகளையும், ஒலிவ தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். நல்ல கவனிங்க. and delighted themselves in thy great goodness. பெரிய, எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஒரு 3 தடவை. பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார். தேவனுடைய திட்டம் என்ன? பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். உபாகமம் 28:1 போட்டிருக்கு, என் கற்பனைகளை கை கொண்டு என் கட்டளைக்கு செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை எப்படி வைப்பேன்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, மேன்மையாக வைப்பேன். செப்பனியா 3:19-20 பார்த்தீங்கன்னா, நீ வெட்கப்பட்ட தேசத்தில் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி என்ன செய்வேன்? இதுதான் தேவனுடைய சித்தம். ஏதோ தெருவில் எங்கே இருக்கீங்க, அந்த 7 மாடி கட்டடம் இருக்கலாம், அது பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குல்ல, அதான் எங்கள் வீடு, அப்படி சொல்லக்கூடாது. அந்த 7 மாடி கட்டடமே என் வீடு தான் அப்படின்னு சொல்லணும். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய தயவு, ஃபேவர், அது கொஞ்சம் பார்ஷியாலிட்டி மாதிரி தான் இருக்கும். நான் தான் சொன்னேன், 3ஆம் மணி நேரத்தில் வந்தவனுக்கும் ஒரே சம்பளம், 11ஆம் மணி வேலைக்கு வந்தவனுக்கு ஒரே சம்பளம். அது கொஞ்சம் நியாயம் இல்லாதது போல தெரியும். அதான் தேவனுடைய தயவு. வந்தது லேட்டு, பஸ்ஸில் எல்லாரும் ஏறி உக்காந்துருக்கோம். ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ஸில் ஏறுறாங்க. இவங்க லேட்டாக வந்திருக்காங்க. இவங்க நியாயப்படி சீட்டு இல்லை, இங்கே என்ன செஞ்சு தான் ஆகணும்? நின்று ஆகணும். ஆனால் ஒரு ஆள் வந்து எழுந்துச்சு, மேடம் உட்காருங்க. இதுக்கு பேர் தான் என்ன பேர்? தயவு. ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர் ஏறார், அவர் கால் சூம்பி இருக்கு, நிற்க முடியல, லேட்டாக வரார், சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நமக்கு ஆண்டவர் நல்ல காலை கொடுத்துருக்காரு, உட்காருங்க. அவங்க மேலே ஒரு கைண்ட்னஸ், ஒரு ஜென்ராசிட்டி, ஒரு பெருந்தன்மை, ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் அட்டென்ஷன், இதுக்கு பேர் தான் தயவு. நல்லா கவனிங்க. அதான் சொன்ன, லேபர் செய்யாததை ஃபேவர் செய்யும். பக்கத்தில் சொல்லுங்களேன், லேபர் செய்யாததை ஃபேவர் செய்யும். ஐயா, போவாஸ்ட 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்த வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க, கதிர்கட்டெலாம் அறுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க லேபர், அவங்களுக்கு கூலி கிடைக்கும் சாயங்காலம். ஆனால் அன்னைக்கு தான் ஒருத்தி சிந்திப்பன வேலை பார்க்கல, சம்பளம் கிடையாது, பொறுக்கிறதுக்கு வந்தா. யாருமா? ரூத்து. லேபர் இருந்தவங்களுக்கு அவன் போவாஸ் கொடுக்கல, தயை கிடைக்கல.
ஃபேவரில் ஒருத்தி வந்தா அவள் பேர் ரூத்து. அவள் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியான. இதுக்கு பேர் தான் ஃபேவர். கடின உழைப்பு செய்யாதத கர்த்தருடைய தயை செய்யும். புரியுதா உங்களுக்கு? ஷீபான்னு ஒரு வேலைக்காரன் இருந்தான் சவுலுக்கு. அவனுக்கு 15 குமாரர்கள், 30 வேலையாட்கள். பல வருடமாக சவுலுக்கு விசுவாசமாக இருந்தான். ஆனால் அவன் லேபர், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் மேவி போசேத் லோத்தே பார், லோத்தே பார்னா லோ தர்பார், த பிளேஸ் ஆஃப் லேக், த பிளேஸ் ஆஃப் லேக், த பிளேஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட், அதுக்கு பேர் தான் லோத்தே பார். லோ தர்பாரில் இருந்து இப்போ தாவீது யோனதானி நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் எவனாகிலும் உண்டா சவுலின் குடும்பத்தில். ஷீபா ஏற்கனவே 35 வருஷம் 40 வருஷம் லேபராக இருந்து கிடைக்கல ஷீபாவுக்கு. ஆனால் மோவி பேசேத் யோனதானி நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் லேபர் செய்யாததை யோனதான குமாரனாகிய மேவி போசேத்தை பார்த்து சொல்கிறான், மேவி போசேத்தே உன் தகப்பனுடைய நிலங்கள் உனக்கு நான் தர்றேன், கரங்களை இதுக்கு பேர் தான் ஃபேவர். சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. 102 சங்கீதமா 12 13 வசனமா எத்தனை வசனம்? 102 13 வாசிமா. தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவே. அதனால கவனிங்க எல்லாம் சொல்லுங்க. தயை, சத்தமா தயை தேவனை எழும்ப பண்ணும். ஐயா தயை உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் அநேகர் பத்திர ஆஃபீஸில் போய் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. நான் சைனா போகிறேன் அதனால் நான் பண்ண முடியாது அப்படிங்கிறியா? ஜோம் முடியும். தயை ஆண்டவருடைய நம்ம வாழ்க்கையில் அதான் தயை. அத்தனை வருஷம் ஆமான் இருக்கான், எத்தனையோ 1000 வெள்ளி பணத்தை மாதம் மாதம் கொடுக்குறான், டெய்லி கொடுக்குறான். அகாசுர ராஜா ஒருத்தன் எடுபுடி அட்டெண்டர் வேலை பார்க்குறான். மொர்தேகாய் பற்றி ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, வாசல் காவலர்களுக்கு ஏவலாலாம். எப்பா இந்த நிஜாம்பாக்கு வாங்கிட்டு வான்னு இவனை சொன்ன போய் வாங்கிட்டு வருவான். இப்படி மொர்தேகாய் வாசல் காவலானா கூட கிடையாது, அங்கே எடுபடி ஆட்கள் வேலை பார்த்தவன் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த எஸ்தர் புத்தகம் முடிகிறதுக்குள்ள வேலை பார்த்த லேபருக்கு அங்கே ஒன்றும் கிடைக்கல, வேலை பார்த்த ஆமானுக்கு கிடைக்கல. மொர்தேகாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர், ஒரு ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர். ஆமானுடைய வீடு மொர்தேகாய்க்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் ஃபேவர். ஜெனராசிட்டி, நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசைக்கு பேர் தான் தயை. ராஜாவினுடைய தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்குமா, விவரமான ஆமான் மேல இல்லை. ராஜா கொல்றதுக்கு 2 பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு 4ஆகம புஸ்தகத்தில் மொர்தேகாயின் பெயரில் எழுதப்பட்டது. இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா, தம்பி ஒரு 10:25 போயேன்ப்பா, 10:20 போ, கொஞ்சம் மெசேஜ் கேட்கணும். இந்த டிவி வாங்குற பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம், அதே நேரத்தில் மெசேஜை விட்டுறாங்களேன்னு கஷ்டமாக இருக்கு. நல்லா கவனிங்க, லேபர் செய்யாததை ஃபேவர் செய். எனக்கு எல்டிசியில் ஒரு பொண்ணு ஒன்று படிச்சிச்சு, பிராமின் கேர்ள். அது பெருசாக ஒன்றும் படிக்கல, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நல்ல இன்டெலிஜென்ட். அது பைபிளை ஹிஸ்ட்ரிக்காக பிஏ ஹிஸ்ட்ரி பைபிள் படிக்கணும். அதில் திடீர்னு பைபிளை திறந்து பார்த்துருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை பார்த்தா ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் எஸ்தர் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் பார்த்த உடனே அதுக்கு பயங்கர ஷாக். என்னடா பைபிள் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஏடி, ஆமாம், பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட்னு இருக்கு. இங்கே பார்த்தா இந்தியா பைபிளில் இருக்குன்னு வாசிக்க 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 ரட்சிக்கப்பட்டுட்டு
அப்பா பெரிய ஆஃபீஸர், அம்மா பெரிய ஆஃபீஸர். அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தொடர்ச்சியாக காலேஜில், எல்டிசி காலேஜில் நடக்கிற ப்ரேயர்லலாம் போய் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்று அபிஷேகம் பெற்று இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ போகணும். டெல்லிக்கு இன்டர்வியூ போனோம். போனால் டெல்லியில் போகும்போதே தண்ணி ஏதோ குடிச்சு தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு வார்த்தை பேச முடியல. இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூவில் போனால் இந்த பிள்ளை கண்களில் ஒன்றே ஒன்று சொல்லிச்சு, ஆண்டவரே காண்கிற கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்த போல் எனக்கு என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்களேன், தயை கிடைக்கணும். ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போய் பேச முடியலன்னு என்ன, அவன் செலக்ட் ஆகவே முடியாது. இந்த பிள்ளையால் ஒரு வார்த்தை வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. இந்த பிள்ளை எழுதி கொடுத்துச்சு, என்னால் பேசவே முடியல, தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு. ஆனால் அந்த அதிகாரிகள் கண்களில் கர்த்தர் தயையை கட்டளையிட்டார். கரங்களை தட்டங்களை. இன்டர்வியூவில் போய் இன்டர்வியூங்கிறது ரொம்ப முக்கியம். ஐஏஎஸ்சில், சிவில் சர்வீஸில், யூபிஎஸ்சியில். இந்த பிள்ளை எழுதி கொடுத்து தான் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு என்னால் பேச முடியல. அப்படியா? எல்லோரும் இப்படி பார்த்தாங்களாம். அதில் ஒரு டேலண்ட், என்ன டேலண்ட் பார்த்தா மோனோ ஆக்டிங். மோனோ ஆக்டிங் தமிழில் என்ன சொல்லுவாங்க? நடிப்பு திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. மாஸ்டர் ஐசக்க மாதிரி என்னமோ சொல்லியிருக்கு. அப்படியா? நடிப்பு திறமை இருக்கா? நடித்து காமின உடனே பேசவே இல்லை. அது போல் நடி, இது போல் நடின்னு என்னமோ இப்படிலாம் என்னமோ பண்ணியிருக்கு. சிங்கிச்சி காஞ்சிக்கா என்னமோ பண்ணியிருக்கு போல். பிறகு பார்த்தா செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆகி மதுரையில் கிட்டத்தட்ட 23-24 வயசில் கஸ்டம்ஸு கலெக்டர் ஆகிடுச்சு. நல்ல காரங்களாக தான். நாங்கள் டெல்லிக்கு போய் அங்கேருந்து பஞ்சாபுக்கு போகிறோம். டெல்லிக்கு போகும்போது எங்களை ரிசீவ் பண்ணுறக்கு ஒரு இன்ஜினியர், அவரே எங்களை எல்லாரையும் கார்லலாம் கொண்டு போய் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் அங்கே கொண்டு போய் எங்களை எல்லாரையும் குளிக்க வச்சு காலையில் சாப்பாடு டிஃபன் எல்லாம் கொடுத்து, பாஸ்டர் கலைஞர்லாம் வந்தால் இங்கே தான் தங்குவார் பாஸ்டர். 2006 கலைஞர்லாம் வந்து எங்கே தங்குவார், முதலமைச்சர்லாம் வந்தால் இங்கே தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கின தமிழ்நாடு ஹவுஸில் தான் எங்களுக்கு உபசரிப்பு, எங்களுக்கு சாப்பாடு. சரி இங்கே தான் படுத்துருப்பாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் விடுவோமா? நம்மளும் என்ன செய்யுது, உட்காந்து எழுந்திரிச்சு மறுபடி பஞ்சாப் ஊழியத்தை முடிச்சுட்டு மறுபடி டெல்லி வரோம். இந்த சிஸ்டர் தான், இந்த கலெக்டர் தான், காசு வாங்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. பென்னி ஷோரூம் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் நான் என்னுடைய மனைவி அங்கே 2 நாள் டெல்லியில் இருந்தோம். பெஸ்ட்டு சாப்பாடு, நல்ல ஏர் கண்டிஷன் ரூம்பு எல்லாம் பண்ணிவிட்டு, பாஸ்டர் ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னா, எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், என் கணவர் பிள்ளைகள்லாம் இன்னும் ரட்சிக்கப்படல். இவ்வளோ செஞ்சுட்டு நம்ம ஜோம் பண்ணாமல் இருக்கவாச்சு. என்னவா சொல்லுவாங்களே, கரும்பு தின்ன எல்லா வசதிகளும் பண்ணி கடைசியில் அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு வந்தோம். நான் என்ன சொல்ல வரேன், லேபர் செய்யாதத ஃபேவர், தயை 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 தயை. 1000 சாட்சி சொல்ல முடியும். தயை எல்லாம் சொல்லுங்க. டெய்லி நான் சொல்கிற ஒரு கன்ஃபெஷன், முட்செடியிலே எழுந்தினுடைய தயை, சகோதரரில் சகோதரிகளில் விசேஷித்தவனுடைய தலையில் கை வச்சு சொல்லுங்க, உச்சந்தலையின் மேல். ஐயா உன் மேலே ஆண்டவருடைய தயை இருக்குது. காண்கிற எல்லாருடைய கண்கள் இந்த பிப்ரவரி மாதம் தயை, வாழ்நாள் எல்லாம் தயை. எத்தனை சாட்சி. இந்த சர்ச்சு கட்டினது அந்த வெளியில் இருக்க புளு, அது ஒரு தயை. ஒரு இந்து சகோதரி, பாஸ்டர் சர்ச்சுக்கு ஒரு கேட்டு தேவைன்னு கேள்விப்பட்டேன், என் வீட்டில் ஒரு கேட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்டர், கொண்டு போங்க. வண்டி வாடகை நான் தரவா அப்படின்னாங்க. இல்லை தர வேண்டாம், நானே நான் கொடுக்கேன் சிஸ்டர் வண்டி வாடகை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், சின்ன வயசில் அவனை சினிமாவுக்கு கூப்பிட்டு போவேன். நான் டிக்கெட் பார்த்துக்கிறதா, நீ நான் சைக்கிள் பாஸ் கொடுக்கேன் அப்படி. சைக்கிள் பாஸுக்கு எவ்வளோ? 5 பைசா. இவனை நம்ம சினிமாவுக்கு டிக்கெட் போட்டு நம்ம கூப்பிட்டு போகிறோம். இவன் எதை கொடுக்குமாண்ணா? சைக்கிள் பாஸ். நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள், தயை
சாட்சி சொன்னால் நாள் முழுவதும் சொல்ல. இந்த வீட்டுக்கு ப்ளம்பிங், லைட்டிங், ஒயரிங் ஒரு தெரிஞ்ச ஆண்டோடைய பிள்ளை ஒரு இன்ஜினியர், அவர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து எவ்வளோ வேணும், அவர் சொல்கிறார் ஜாமான் 2 லட்ச ரூபா ஆகும் சார், லேபர் 1,10,000, 3,10,000 ஆகும். இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவ்வளோ காசெல்லாம் இல்லை, நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து பழக்கம், நீர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும் ஜோம் பண்ணு. பெரும்போ கிறிஸ்டோஃபர் பிரதர் தான் ஒரு பையனை அறிமுகப்படுத்தான், விஜயன். அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி உனக்கு எவ்வளோ வேணும், இவன் சொன்னதை நான் சொல்லலை, செகண்ட் ஒப்பீனியன் கட்டாயம் கேட்கணும். இப்போ அந்த தம்பி சொன்னேன், பாஸ்டர் இதை நான் ஆட்கள் 5 பேர் 10 பேரை கூப்பிட்டு வரேன், ரொம்பலாம் ஆகாது பாஸ்டர், சம்பளம் மாத்திரம் கொடுங்க. 1,10,000 ஒருத்தன் கேட்குறான். இந்த பையன் எவ்வளோக்குள்ளே முடித்தான் தெரியுமா, 30,000க்குள்ளே முடிச்சிட்டான். கரங்களை தர, சம்பளம் மாத்திரம் கொடு. சேவையாக செய்தான் பாஸ்டர்னா, செய், சம்பளம் மாத்திரம் போதும், 30,000. இப்போ ஒயரிங்கு அதுக்கு இதுக்கெல்லாம் காசு ஒன்றுமே பாருங்கள். நிறைய நேரம் கையில் காசை வச்சுக்கிட்டு, நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு கணக்கு போடாதீங்க. உங்கள் கூட ஒருத்தருடைய இருக்கார், அவர் உங்கள் மேலே தயை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை. ஒருத்தர் 2 லட்ச ரூபா ஜாமான் வேணும் ஆகும் அப்படின்னா, இந்த பையன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20க்குள்ளேயே 5,000 10 ஒரு வருஷம் கொடுத்தேன். பர்ஸ் நான் வாங்கிட்டு வர்றேன், நான் பார்த்துக்கிட்டதேன், வீட்டுக்கு வேண்டிய ஒயரிங் ஜாமா கீமா எல்லாம் ஒரு வருஷம் 5,000 10,000 500 1000. வீடு முடிஞ்ச கதை உங்களுக்கு தெரியும். 3 மாதம் அக்ரிமெண்ட்டு போட்டு 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, கொடுங்க பாஸ்டர் கொடுங்க. கொஞ்சம் வருத்தங்கள்லாம் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தயை, ஐயா உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு போட்டால் ஒரு நாளும் வீடையும் கட்ட போகிறது கிடையாது, காரை வாங்க போகிறதும் கிடையாது. ஆனால் உங்கள் மேலே ஒரு தயை இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, தயை. வேதம் சொல்லுது, தானியேலுக்கு அதிபதியினுடைய கண்களில் தயை என்ன செய்ததான் கிடச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவ குறித்து போட்டிருக்கு, இயேசுவானவர் ஞானத்தில், வளர்த்தியில், தேவ கிருபையில், மனுஷ தயவில் அதிக அதிக அதிக. அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு, உம்முடைய காருண்யம் பெரியது, உம்முடைய காருண்யனை பெரியவனாக்கும். அன்மெரிட்டட் ஃபேவர், தகுதியே கிடையாது. நல்ல கவனிங்க. ஆனால் தேவன் தகுதிப்படுத்திடுவார். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும், எத்தனையோ போகிற ஹாஸ்பிட்டல்லாம் தயவு. நல்ல ஒரு முறை சாந்தினி நானும் பேர் ஒரு சின்ன ஆப்ரேஷன், டாக்டர் சொல்கிற 3 நாள் லீவ் பண்ணணும், பெட்டில் தங்கியிருக்கணும். கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அங்கே திருநெல்வேலியில் பாளை பஸ் ஸ்டாண்டு பக்கம் இருக்குது. அன்னபாக்கியம், சிஎஸ்ஐ அன்னபாக்கியம். அங்கே உள்ள டாக்டர், அவர் பேர் ஏதோ ஒரு கிளாடியா ஏதோ ஒரு பேர், எம்டி. 3 நாள் தங்கியிருக்கணும், 3,000 ரூபா ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லினார். சரி டாக்டர் பண்ணிடுவோம், வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்னார். வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்லி பைபிளில் திறந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் எதுக்கும் வெளியே போனவர் அப்படி பார்த்தார். நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களான்னார். இல்லை சார் நான் வியாபாரமும் செய்கிறேன் ஊழியமும் செய்கிறேன். அப்படியா, அப்போ வெயிட் பண்ணுங்கள், 3 நாள் லீவ் போடணும், 3,000 ரூபா ஆகும்னு சொன்ன டாக்டர். நான் சொல்ல 25 வருஷம் முன்னால் சொன்ன டாக்டர் பாருங்கள், அந்த சின்ன ஒரு பாயில் கட்டியை எடுக்கிறதுக்காக உடனே வெயிட் பண்ணுங்கள், ஊழியம் செய்கிறவங்கள பைபிள் வாசிக்கனால பார்த்தாரு, தயை கிடச்சிச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த சின்ன மைனர் ஆப்ரேஷனை பண்ணி கையில் எவ்வளோ இருக்குன்னார், 110 ரூபா இருக்குது. 110 ரூபாக்குள்ளே மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்து மேட்ரு முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போங்கன்ட்டார். அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை வரவே இல்லை. எத்தனையோ சாட்சி ஆண்டவருடைய தயை. ஐயா உங்கள் மேலே அறிந்தோ அறியாமலே என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு உங்களை அறியாதபடி ஒரு தயை உங்கள் மேலே இருக்குது.
இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் சபை, இதை சொல்லிக் கொடுக்க தான் பாஸ்டர். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 8:32. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே. வாசிமா 8:32 வாசி. 8:34 கடைசி வசனம், முந்தின வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். For those whoso find me find life and shall obtain favor of the Lord. இந்த தயை தான் நம்மளை உயர்த்தும். வேதம் சொல்லுது, மோசே வாயே பேச தெரியாது, அவன் சொல்றான் திக்கு வாயும் மந்த நாவும். அப்படின்னா 3 லாங்குவேஜ், ஹீப்ரு லாங்குவேஜ் அவனுக்கு தெரியணும், எகிப்து லாங்குவேஜ் தெரியணும், மீதியானிய லாங்குவேஜ் தெரியணும். 3 லாங்குவேஜ் தெரியும். அவன் சொல்கிறான் என்னால் அவ்வளோ ஃப்ளூயண்ட் எனக்கு கிடையாது. பேச தெரியாத மோசே, அவனை கொண்டு தான் விடுதலை. நீங்கள் அவன் பிறந்த 3 மாதத்துலையும் பேச தெரியாத பிள்ளை, அவனை வச்சு தான் அவன் குடும்பமே பார்வோனுடைய சம்பளத்தினால போஷிக்கப்படுது. பக்கத்தில் சொல்லுங்கள், பேச்சு தரமெல்லாம் வேண்டாம், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்க. ஒரு பையன் கிளாஸில் மக்கான் சாரா, இந்த தமிழ் 2 பேசக்கூடாது, கவனிக்கணும் மக்களை. மக்குன்னா மக்கு, அப்படி ஒரு மக்கான். அவனுக்கு ஒன்று தான் தெரியுமா, எதை கேட்டாலும் தெரியாது. எஜுகேஷன் ஆஃபீஸர் கிளாஸுக்கு வந்தார். கடைசி பெஞ்சில் அந்த யோகேஸ்வரனை பார்த்து, தம்பி எந்திரி யோகேஸ்வரா, எந்திரிச்சான். சார் இவன்கிட்ட கேள்வி கேளுங்க. வாத்தியார் கேள்வி கேட்டாராம். டேய், ஆந்தைக்கு பகலில் கண் தெரியுமா தெரியாதா? தெரியாது. இரவுல சூரியன் தெரியுமா தெரியாது? தெரியாது. வெரி குட், உட்கார். அசந்துட்டாராம் எஜுகேஷன் ஆஃபீஸர். என்ன சார் டான்னு பதில் அடிக்க, அவனுக்கு என்னதான் தெரியும்? தெரியாதுங்கிறது தான் தெரியும். அப்போ அதுதான் பைபிள் சொல்லுது, பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிற கர்த்தர். பலவானை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனர்களை உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன்னா. எங்கள் அப்பா என்ன பாஸ்டரா? எங்கள் அப்பா பழைய இரும்பு தகரம், இதில் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம். பேச சொன்னால் நான் ஸ்டாப்பாக 24 மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசுவார். ஆனால் மைக்கை பிடிச்சி முன்னால் என்ன நான் பேச வேண்டியதெல்லாம் என் மகன், அன்பு மகன், கடைசி மகன் பேசுவான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன்னா, ஒரு காலத்தில் ஆட்களுடைய முகத்தை பார்க்கவே எனக்கு பயம், கூச்சம், தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா சொந்தக்காரன் படித்தேன் வந்தமா தின்னமா போனோமா இருக்க மாட்டான். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆம்பிஷன் என்ன? எனக்கு என்னென்ன ஆம்பிஷன்னாலே என்னன்னு எனக்கு தெரியல. 6th வரைக்கும் ஏபிசிடி எனக்கு தெரியாது சத்தியமா. இதுதான் என்னுடைய லட்சணம். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ஆமாம், இவனுக்கு தெரியலன்னு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? நைட்டு புரோட்டா திங்கணும். ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருடைய தயை, அவருடைய காருண்யம். சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணி மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணி முச்செடியில் எழுந்தவனுடைய தயவு. சின்ன பிள்ளையிலும் பேச தெரியாது மோசைக்கு, அவனை வச்சு சம்பாத்தியம். பெரிய ஆனாலும் பேச தெரியாது. ஆடு மேய்த்த மோசே, அது சொந்த ஆடு கூட கிடையாது, மாமனார் வீட்டு ஆடு. யாக்கோபனாலும் மாமா நான் போறேன், நான் போகாதப்பா, உன் நிமித்தம் நான் ஆசீர்வதித்தார், தயவு செய்தீர், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி நீ இருந்தா. நீ குறிக்காரன்ட்ட போய் குறிப்பினால் அறிந்தேன்னு போட்டிருக்கு தமிழில். இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிட்ட போய் கேட்குறான் லாபான், எதுக்கு எப்படி ஆசீர்வாதம்? அவன் சொல்கிறான் ஒரு பரிசுத்தவான் ஒருத்தன் வந்திருக்கான் யாக்கோபு, அவர் கேன பையன் இன்னும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் நிமித்தம் தான் அவனுக்கு என்ன செய்யுது? ஆசீர்வாதம். எல்லாம் பக்கத்தில் சொல்லலாம். ஒரு மருமகன்
கர்த்தருக்கு பயந்தவன் குடும்பத்தில் வந்தா உன் குடும்பத்தையே தூக்கி நிறுத்துவான். கரெக்ட் பாஸ்டர். நான் ஒரு குடும்பத்தில் சிக்கிக்கிட்டு என்னை கேனப்பையில் ஆக்கி எல்லா பாரத்தையும் என் மேலே சுமந்து கொஞ்சம் குறைய மோசே பாருங்க 40 வருஷம் இருக்கான். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? எத்துறோம் போகாதே போகாதே மருமகனே, நீ இருந்ததுனால தான் எனக்கு ஆசீர்வாதம். என்ன செஞ்சுருக்கணும்? எப்போண்டா வண்டியை கிளப்புவான்னு பார்த்துட்டு, மாமா நான் போகிறேன், போங்கோ போங்கோ போங்கோ, நல்லா இருப்பீங்க போங்கோ. நீர் போனால் எல்லாம் கூடுமே, ஆடுகள் எல்லாம் பெருகுமே, போயா மருமகனே இடத்த காலி பண்ணு. யாக்கோபுக்குள்ள டிமாண்ட் கூட யாருக்கு இல்லை தெரியுமா? மோசேக்கு. நீர் போவதானால் போகும், பிள்ளையும் முன்னாட்டியும் கூட்டிட்டு போகிறோம். ஏன் மாமா டெய்லி 5 கிலோ அரிசி மிச்சம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முட்செடியில் இருந்தனுடைய தயவு உன்னை நான் பார்வோனுக்கு ஆண்டவன் ஆக்கினே. யோசேப்பு பார்வோனுக்கு அப்பன், ஆனால் பார்வோனுக்கு ஆண்டவன் யாருன்னா வாய் பேச தெரியாத மோசே, திக்கு வாயனான மோசே. கரங்களை தட்டுங்கள. முட்செடியில் இருந்தனுடைய தயவு. ஐயா தயவு உங்கள் மேலே இருக்கு. ராஜாவின் தயை புள்ளின் மேல் பெய்யும் பனிக்கு சமானம். ராஜாவின் தயை விவேகமுள்ள வேலைக்காரன் மேல் இருக்கும். தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும். தயை என்றால் வேற ஒன்றும் இல்லையா, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தயை என்பது ஒரு பர்சன், ஒரு நபர். அவர் தான் ஆண்டவராகிய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், தயையின் மேல் தயை பெற்றோம். தயை என்றால் இயேசு மாத்திரமல்ல, கிருபையின் ஆவியானவர். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவேன் சகரியாவில் இருக்கு. ஆவியானவரே உங்களை நிரப்புகிறார். நீங்கள் போன ஆவியானவர் போன மாதிரி, நீங்கள் தொட்ட ஆவியானவர் தொட்ட மாதிரி. வேதம் சொல்லுது, பிரதானிகளின் கண்களிலே தானியலுக்கு என்ன கிடைத்ததா? கொடூரமானவன். உலகத்திலேயே ஒரு சைக்கோ அப்படின்னா நேபுகாத்நேச்சர். எவனை பார்த்தாலும் கண்ணை பிடுங்கு, சிதைக்க அவனுடைய கண்களை பிடுங்கினவன். இதோ பாபிலோனிய அம்மோனிய சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கினவன். சிதைக்க ராஜா முன்னாலே அவனுடைய பிள்ளைகளை வெட்டி கொண்டவன் நேபுகாத். சின்ன பிள்ளைகளெல்லாம் பாறையில் அடித்து கொன்ன நேபுகாத்நேச்சார். தீர்க்கதரிசிகளை அப்போஸ்தலர்கள்லாம் கொன்னவன் இந்த நேபுகாத்நேச்சார். ராஜ குலத்தார். அவன் சாப்பிட சொன்னால் சாப்பிடணும். ஆனால் ராஜாவின் போஜனத்தை அவன் தவிர்க்க காரணம், முதலாவது அவனுக்கு போர்க்கு இல்லாமல் சாப்பிட மாட்டான், பன்னிக்கறி இல்லாமல் சாப்பிட மாட்டான். பன்னி தானியலுக்கு அருவருப்பு. மதுபானம் இல்லாமல் சாப்பிட மாட்டான். விக்கிரகத்துக்கு முன்னால் வைக்காமல் சாப்பிட மாட்டான். அவன் சாப்பாட்டில் எல்லா சாப்பாட்லேயும் என்ன இருக்கும் தெரியுமா? நல்ல லிக்யூர், அதில் ஊற வச்சு தான் செய்வானுங்க. ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படாதபடி தன்னை காத்து கொண்டான்னா தானியேல். அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாருடைய பிரதானி கண்களில் ஐயா நான் என்ன சொல்ல, தயை காற்று புக முடியாத இடத்துல எல்லாம் தயை புகும். கரங்களை தட்டுங்களேன். தயை, ஃபேவர் உங்க மேல இருக்கு. ஃபேவர்ங்கிற ஒரு நபர். கர்த்தர் யோசேப்பின் மேல் தயை வைத்துன்னு போட்டிருக்கு. அடுத்தாப்புல போட்டிருக்க, சிறைச்சாலைக்காரன் யோசேப்பின் மேல் தயவு வைத்து.
கர்த்தர் உங்க மேல தயை வைக்கும்போது மனிதர்கள் உங்க மேல தயை வைப்பாங்க. அடுத்தாப்புல இன்னொரு அடையாளம், மற்ற மனிதர்கள் ஐஸ்வர்யவான்கள். 45 சங்கீதம் 9 வசனத்துல போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான்களுடைய தயவை நாடி உன்னிடத்தில் வந்து வணங்குவார்களாம். சங்கீதம் 45 எத்தனை வசனமா? 9 12 தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். 12 தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். And the daughter of the Tyre shall there with a gift, even the rich among the people shall entreat thy favor. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்கள் என் தயவை நாடி வருவார்கள். 10 ஒட்டகத்தில் வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துட்டு வரான் நாகமான். எலிசா அவனுடைய வீட்டு வாசல்ல நின்று, நீர் என்னை சுகமாக்கும், இவை எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன். இது பிசாசு சொல்கிறான் பார்த்தீங்களா இயேசுவை, நீர் என்னை பணிந்து உண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு தரேன். அடா பிசாசு மௌன, பூமி அது நிறைவு யாருடையது? என்னுடையது. நீ டுபாக்கூர் போலி பத்திரம் போட்டுக்கிட்டு டபுள் என்ட்ரி போட்டுக்கிட்டு நீ என்கிட்ட என்ன செய்த? பேரம் பேசுகிற. இப்படி நிற்கிறான். எலிசா வீட்டுக்குள்ளே கூட வாங்கன்னு சொல்லலை. ஓ பிரைஸ் தி லார்ட். பரின்னு குர்சத்தை பறிச்சிடான்னு பார்த்தா எலிசா சொல்கிறான், அவர் என்ன சொல்கிறார் கேட்க மாட்டேன். கேஎஸ் போய் சொல்கிறான், உமரை அந்த வைகை ஆறு இருக்குல்ல, அது சாக்கடை ஆறுல, அதில் போய் என்ன செய்ய? 7 தடவை மூக்கை பிடிச்சிட்டு என்ன செய்ய? 7 தடவை மூக்கு. அவனுக்கு வந்துச்சு கோபம். தாமர முறையில் தலை முழுகுவேனே, தாமிரபரணியிலே தலை முழுகுவேனே, கோதாவரியிலே நீச்சல் அடிப்பேனே. பார்ப்பன் எங்கள் தேசத்தில் இருக்கு. இப்போ பார்த்தா ஆஃப்டர் ஆல் எதில்? வைகையில் தலைகீழ நின்னா கூட கழுத்து நனையாது. வைகையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுச்சுன்னா தலைகீழ நின்னா கூட என்ன நினையாது? வைகை இல்லையா? வைகை? இஸ் இட்? எஸ் இட் இஸ். கோ அண்ட் டேக் பாத். யோர்தான்ல 7 தடவை நீ என்ன செய்? நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான்கள் எலிசாவுடைய தயையை நாடி வந்து நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பின்னால பார்த்தீங்கன்னா ஏரோதின் காரியக்காரனான அவனுடைய மனைவி சூசன்னா, யோவன்னா, இவங்க எல்லாம் ஐஸ்வர்யத்தால் ஊழியம் செய்தார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் ஊழியம் செய்யும், பணம் ஊழியம் செய்யும். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏரோதனுடைய மனைவின்னு சொல்றாங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏரோதனுடைய மனைவின்னு சொல்றாங்க. சூசன்னால், யோவன்னால் அரண்மனையில் உள்ள பணங்கள் எல்லாம் இயேசு பின்னால் ஊழியத்தில் தான் நிற்குது. நீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் யோசேப்பிட்ட வந்து நிற்கிறான் பாருங்க. இது கர்த்தர் தயை வைக்கிறாரு. ஆதியாகமம் 43:26. வாசிங்க. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் காணிக்கையை கொண்டு வந்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். யார்? எந்த ஃபேமிலி?
யாக்கோபு சாதாரண ஆள் கிடையாது. அவனே சொல்கிறான், உன் தகப்பனுடைய சுதந்திரம் உன் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை பார்க்கலாம். ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட யாக்கோபனுடைய சுதந்திரம் எப்படிப்பட்டதா? மேற்பட்டதாக இருந்தது. நீர் எங்களுக்குள் மகாபிரபுன்னு ஆபிரகாமியே சொன்னவன். யாக்கோபு இப்போ டாப் மோஸ்ட்ல இருக்கான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் யோசேப்பினுடைய தயையை நாடி அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்து வணங்கி அவன் முகங்குப்புற விழுந்தார்களாம். கர்த்தருடைய தயை உன் மேலே இருக்கும் பொழுது ஐஸ்வர்யவான்கள், ராஜாக்கள் உன்கிட்ட வந்து உன் சிக்னேச்சர் இருக்கா, கரங்களை தட்டி. ஒரு மருதுன்னு ஒரு தம்பி கஸ்டம்ஸில் கலெக்டர் ஆகிட்டான், ஐஏஎஸ். அவன் சொன்ன காரியம், பாஸ்டர் தூத்துக்குடி ஹார்பரில் நான் இருக்கேன் கஸ்டம்ஸ் கலெக்டராக. ஒரு கையெழுத்து போட்ட பார்த்தோம், ஒரு பென்ஸு கார் வந்துடும், 1 கோடி ரூபா கார். பணக்காரங்க வந்து சார் 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 போட்டுருங்க சார், ஒரு பென்ஸுக்காரன் நாளை காலையில் 1 கோடி ரூபா காரை கொண்டு நிப்பாட்டிடுறேன், ஒரு கையெழுத்து மாத்திரம் போட்டேன். ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருடைய தயை நம்ம பிள்ளைகளை கலெக்டராக இருக்குது. ஆனால் அவன் சொன்னானா, இல்லை கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன், எனக்கு பென்ஸு கார் வேண்டாம், எனக்கு இயேசு போதும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையுமே பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவிலே இதுவரை கண்டதில்லை. புராண அழகுள்ளவரே பூவிலந்தன் வார்த்தையிலே நீரே போதும் மேரேவே எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய தயவு உங்க மேல. இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்குறது, எப்படி அதெல்லாம் நடக்குமா? ஏன் ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்கினார், ஏவாளை எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஆண்டவர் யூதர்களை பார்த்தோன்னா, நீங்கள் கூப்பிடாட்டி இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த கல்லுகள் அப்பங்களை அவரை மாற்ற முடியும். புருஷனை அறியாத கன்னிகை, இது எப்படி ஆகும் பாஸ்டர்? எப்படி முடியும் பாஸ்டர்? எப்படி நடக்கும் பாஸ்டர்? இதெல்லாம் நடக்குமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு வாத்தியாருக்கு அந்த நாட்களில் 7 பெண் பிள்ளைங்க. 7 பெண் பிள்ளைகளும் பெரிய அழகெல்லாம் கிடையாது. 7 பெண் பிள்ளைகளும் சாதாரணமாக நேராக சம்பளத்தை வாங்கிட்டு அந்த நாட்களில் வாத்தியார் தசவம்பாத்தை கொண்டு முதல்ல பாஸ்டர் கையில் வேலையை விட்டு நேராக தசவம்பாத்தை பாஸ்டர் கையில் கொண்டு கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவார். ஏன் பிரதர் இவ்வளோ அவசரம்? இல்லை பாஸ்டர், வீட்டுக்கு கொண்டு போனால் என்னால் சமாளிக்க முடியாது, என் கஷ்டத்தில் தசமபாகமே கொடுக்க முடியாது. அதனால தான் தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். 7 பெண் குமாரத்துகள், 7 பிள்ளைகளும் கருப்பு. கஞ்சை காய்ச்சி ஒரே தட்டில் 7 பிள்ளைகளும் குடிப்பாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு. பிள்ளைகள் பெரிய அழகும் கிடையாது. 7 பிள்ளைகளுக்கும் 7 மருமகன்கள் வந்தாங்க. 7 பிள்ளைகளுக்கும் 7 சொந்த வீடு. இவருக்கு 8 சொந்த வீடு கட்டினாங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கொடைக்கானலில் ஏஜி பாஸ்டர் ஒய்ஃப், இங்கே சாட்சிங்க இங்கே நம்ம சர்ச்சிலேயே இருக்குது. காரணம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே, தயவின் ஆவியானவராய், கிருபையின் ஆவியானவராலே ஆகும். ஐயா, உங்கள் திறமையில குடும்பம் நடத்துறது, உங்கள் திறமையில வரவுசல், அதெல்லாம் டோட்டல் ஃபெயிலியர். டோட்டல் ஃபெயில். என்னால் முடியாத ஆண்டவரே, என்னால் முடியாது, ஐ கான். என்னுடைய வரவு செலவை என்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவு எனது வெள்ளம் தலைக்கு மேலே என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இனிமேல் சான் போனான்னா முழம் போனான். என் வரவு செலவு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. எனக்கு அவ்வளோ தேவை, அவ்வளோ கடன். நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், உங்கள் கரங்களில் நான் கொடுக்குறேன். அப்படி தேவன்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது அவருடைய தயவு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரம். உடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள்.
9:25. அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு, தேவனை தேடி ஐஸ்வர்யம் கொஞ்சம் வந்துட்டா போதும், கொஞ்சம் உயர்வு வந்துட்டா போதும், உடனே தேவனை விட்டு. நீங்கள் அது 26 வாசிங்க, அது வாசிக்கணும் கட்டாயம். நெகேமியா 9:26. நெகேமியா 9:26 வாசிங்க. அது அந்த நெகட்டிவ் சைடு கொஞ்சம் சொல்லணும். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி, நல்ல கவனி, உம்முடைய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுது ஆனாலும். அப்படி செல்வம் வந்த பிறகு ஆனாலும், ஏமா நெகேமியா 9:26மா, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி, உமக்கு விரோதமாய் கலகம், கொஞ்சம் மேலே வந்த உடனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் கடையில் ஒரு பையன் முருகன் வேலை பார்த்தேன். முதலாளி கல்யாணம் ஆகிட்டு போன வாரம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். யாரா அப்படின்னு, வண்டிக்கார சுப்பையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? களக்காடு வண்டிக்கார சுப்பையா. ஆமாம், வண்டிக்கார சுப்பையா, அவர் மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படியா? வண்டிக்கார சுப்பையா தெரியலையடா. பாஸ்டர், ஒரு 15 வருஷம் முன்னால் முதல்ல லாட்ரி தொடங்கும் போது 1 லட்ச ரூபா ஒரு வண்டிக்காரருக்கு விழுந்துச்சுல, லோடுமேன் வண்டிக்காரர் சுப்பையா. ஆமாம், எங்கள் மாமனார் பாஸ்டர். அப்படியா? அப்படி லட்சாதிபதி மருமகனா? அதை ஏன் கேட்கங்க பாஸ்டர்? மாமனாருக்கு 1 லட்ச ரூபா விழுந்துட்டு இப்போ 40 வருஷம் முன்னால். வண்டிக்கார சுப்பையா உடனே என்ன பண்ணார்? ஒரு பையனை கூப்பிட்டு 10,000 ரூபா கொடுத்து, ஒரு அம்பாசிடர் கிராமம் 10,000 ரூபா, 10,000 ரூபா காரை வாங்கிட்டு வா. அந்த பையன் தாம்பேர்லேயே வாங்கிட்டு வந்துட்டான். காரில் ஏற்றி பொம்பரேனியன் நாய், திருநெல்வேலியில் சென்ட்ரல் கஃபே இருக்குது. இப்போ வண்டிக்கார சுப்பையாவுக்கு டெய்லி 25 ரூபா 50 ரூபா பார்த்தவர் இப்போ கையில் எவ்வளோ வந்துட்டு 1 லட்ச ரூபா வந்துட்டு இப்போ கார் வாங்கியாச்சு. மிச்ச காசு சென்ட்ரல் கஃபேன்னு இருக்குது, அங்கே வந்து எவ்வளோ 50 காசுக்கு காஃபி கொடுப்பார். 50 காசு காஃபி கொடுத்துட்டு வண்டிக்கார சுப்பையா இப்போ எவ்வளோ ரூபாய் கொடுக்குறது? 100 ரூபா. ஐயா மிச்சம் பந்தா பறந்தாம. இப்போ வண்டிக்கார சுப்பையா பணம் வந்து ஒரே மாதத்தில் திருச்செந்தூர் கோயில் அவன் ஒரு தேங்காய் உடைக்கானா 1000 தேங்காய் எல்லாம் உடைச்சி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி பாஸ்டர் என்ன தமிழ் இப்படி மதுரைக்கு வந்த பிறகு தான் வாய் இப்படி வளருது, தமிழ் சொற்றொடர்லாம் அப்படியே வருது எனக்கு. நல்லா கவனிங்க, ஒரே மாதத்தில் வண்டிக்கார சுப்பையா எல்லாம் காலி. கடைசியில் நாய்க்கு பிஸ்கெட் வாங்க துட்டு இல்லை, பழையது தின்னு, நானும் பழகிக்கிட்டேன் நீனும் பழகிக்க. பொம்பரேனி அன்னைக்கு பிஸ்கெட் போட்டார், இப்போ எதை போட ஆரம்பிச்சிட்டாரு? பழையச்சோ. கடைசியில் எப்பா ராஜேந்திரா காரை விற்றுட்டு வான்னா, காரை விட்டு கீழே இறங்க, கார் என் பேரில் இருக்குது. இப்போ நாயோட வண்டிக்கார சுப்பையா ஒரே மாதத்தில். இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், நிதானமாய் நடக்கிறவன். கர்த்தருக்கு கொஞ்சம் ஒரு வேலை கிடச்சிடக்கூடாது, கொஞ்சம் காசு வந்துடக்கூடாது, கொஞ்சம் ஒரு வீடு கட்டிடக்கூடாது, கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சிடக்கூடாது. அப்படியா இல்லை. வேதம் சொல்லுது, பர்த்திமேயு முன்னிலும் அதிகமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே. எல்லாரும் எழுந்திருக்கலாம், தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்க்கலாம். இயேசுவே அப்படியே எழுந்திருக்கலாம். கர்த்தருக்கு காணி கொடுத்துடலாமா? பிரீத்தா ஒரு பாட்டு படியாங்க, கர்த்தருக்கு காணிக்க கொடுத்துடலாம். வா, அப்படியே கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு நேரம் ஒரு பாடல் இப்போ கம்யூனியன் இருக்குல்ல, ஆமாம், நீ ஒரு பாட்டு படிச்சுட்டு அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்ல கர்த்தருக்கு கொடுத்துருங்க முதல்ல. அப்படியே கம்யூனியன் எடுத்துடலாமா? வாங்க, சாலமோன் வாங்க, ஜெகன் வாங்க, பிரதர் கிறிஸ்டோபர் ராஜா பிரதர் வரீங்களா? 3-6 தட்டில் வைங்க சார். பின்னால் இருந்து கொடுங்க. பின்னால் ராஜா பிரதர், கிறிஸ்டோபர் பிரதர்
எல்லோரும் அப்போ ரசம் யாருக்கும் வராமல் இருக்குதா? எல்லாருக்கும் வந்துடுச்சா? ஓகே, எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். எனக்காக பிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் சரீரம், இதனாலே எனக்கு தயை உண்டாயிருக்கிறது. இரத்தத்தினாலே தயை உண்டாயிருக்கிறது. பொருளாதார செழிப்பு, சரீர சுகம், குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், ஆஸ்தி ஐஸ்வர்யம், ஆனந்தம் ஆச்சரியம், மகிழ்ச்சி சந்தோஷம், பூரிப்பு, நீடிய ஆயுள், சமாதானம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தருக்கு அப்படியே கொடுத்துடலாமா? கொடுக்க ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று கொடுக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம், நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. பிறந்த நாள், திருமண நாள், இந்த ஜெனிஃபருக்கு பர்த்டே. வெரி குட். வேறு பர்த்டே உங்கள் வீட்டுக்கார் முத்துகிருஷ்ணனுக்கு நாளைக்கு பர்த்டே. வெரி குட். வேறு ஓகே, ஜோம் பண்ணிடலாம். வேறு யாருக்கும் பர்த்டேவா? ஓகே, ஜோம் பண்ணிடலாம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாய் ஆண்டவரே சேர்மன் ஜெனிஃபர் எக்ஷன் கிருஷ்ணாவை ஆசீர்வதியும். முத்துகிருஷ்ணன் பிரதர் அண்ட் ரெபேக்கா சிஸ்டர் ரீத்தனேஷ் பாட்டிமாவை ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைனில் பர்த்டே வெட்டிங் டே வருகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்படி தயவுள்ள கரம் கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். தசம பாகங்கள் காணிக்கைகளை ஏராளம் தாராளமாய் பெருக பண்ணுங்க ராஜா. பிள்ளைகளுடைய குறைவெல்லாம் நிறைவாய் மாறட்டும். தயை உண்டாயிருக்கிறது. தயையை கட்டளையிடுகிற கர்த்தர் பெரிய தயவுனாலே செல்வந்தர்களாய் வாழ்வார்களாக. சுகம், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகட்டும். எதிர்கால வாழ்க்கை கட்டப்படும். நாளை தினத்திலிருந்து மறுபடியும் தொடங்குகிற சகோதரிகள் ஜெபம். கடந்த நாட்களில் 43 நாட்கள் ஜெபிக்க உதவி செய்த கர்த்தர் நாளை தினத்திலிருந்து 21 நாட்கள் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடக்கிற சகோதரிகள் ஜெபத்தை ஆசீர்வதியும். உடைய காரம் கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டீ இருக்கு, எல்லாரும் டீ சாப்பிட்டு போங்க. God bless you.